ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங் விளாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. என் பையனுக்காக கொஞ்சம் ஹரிபரிய காலையில் ஸ்கூலுக்கு செகண்ட் டே போகிறாரு. ஸோ அதுக்கான மார்னிங் லன்ச் அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ணி கொடுக்குறேன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஸ்டவ்வில் வந்து பால் வச்சுட்டேன். ஸோ பால் வெந்து இதாகிற சைட் கேப்பில் வந்து ஸ்ப்ரவுட் வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன், ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஹெல்த்தி ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. லஞ்ச் பாக்ஸ்க்காக இன்றைக்கி என்னென்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி சப்பாத்தி டோ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து பூஸ்ட்டு போட்டு பாலை வந்து ஆற்றி ஓரம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் கிரேவிக்காக ஆனியன் டொமேட்டோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அது கூல் ஆனதுக்கப்புறம் அது எண்ணெயில் ஊற்றி கூட வந்து கேஷ்யூ போட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அது கூல் ஆனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேப்பில் வந்து நேற்று டிஷ் வாஷர் லோட் பண்ணது அப்படியே டிஷ் வாஷர் இருந்தது. ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக லோட் பண்ணணும். அதனால அந்த க்ளீனானது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இது சைட் பை சைட் வேகிறதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சிம்பிளாக தோசையும் நேற்று நைட்டு வச்ச சாம்பாரும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதெல்லாம் கிச்சனில் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே டிஷ் வாஷரையும் அதான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு. ஸோ சன் ரெடி ஆகிட்டான். அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்கையும் சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி மசாலா மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸ்க்கு வந்து சுண்டல் வந்து கருப்பு சுண்டல் வந்து கொடுத்துருந்தேன். ஒரு வீட்டம்மாவுக்கு காலை நேரம் ஸ்லோவாக ஆரம்பிக்காது, அதே நேரத்தோடு ஓடும் மாரத்தான் மாதிரி தான். ஆனால் ஃபேமிலி ஹாப்பியாக சாப்பிட்டா அதுவே ஒரு பிக்கஸ்ட் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். நம்மக்கிட்ட பேசுகிற எல்லா உறவுகளும் உண்மையாக பேசுகிறாங்களா, நம்மக்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன்னா நம்ம நிம்மதி சுத்தமாக போய்டும். ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே முழுக்க முழுக்க உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாத மாதிரி யாருமே முழுக்க பொய்யும் இல்லை. அதனால் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகிறது, அதை நோக்கி முன்னாடி போகிறது தான் நமக்கு நல்லது. ஸோ யார் என்ன பண்ணாலும் என்ன நினச்சாலும் அதை பற்றி ஐ டோன்ட் கேர்னு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டு செவ்வேன்னு போனாலே எல்லாமே சரியாயிடும். பன்னீரை வந்து தோசைக்கல்லில் சூட் பண்ணி இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபுல் டே வந்து பன்னீர் சாஃப்டாக இருக்கும். இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து சப்பாத்தியும் எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் ஹரிபரியாக தான் காலையில் நானே போய் ட்ராப் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக செஞ்சு கொடுத்துட்டு ஸோ பால் இது தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் பாலுமே 2 கிளாஸ் அவர் தோசை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொடுத்தேன். ஸோ அதையும் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டோம். ஃபைனலி அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வர்றதுக்கான ஜூஸஸ்மே வந்து மதியமாக ஒரு 11 o'clock வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.